8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமய. வணக்கம்ங்க. என்னடா அப்பளத்தை கையில வச்சுட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? அப்பளத்தை வச்சு கரகர முறுமுறுன்னு அப்பள வடை ஒன்று செய்யலாம். பார்க்கலாமா? வாங்க. இப்போ இந்த அப்பள வடை செய்யறதுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் பாருங்க. நான் இடியாப்பு மாவு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஈரமாவு இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நான் இடியாப்பு மாவுலேயே செய்கிறேன், நல்லா தான் இருக்கும். இடியாப்பு மாவு ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் பாருங்க. இதை அந்த பவுலில் போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூனு கடலை மாவு எடுத்திருக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூனு மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடும். கொஞ்சமாக எள்ளு, ஓமம் கொஞ்சமாக கையில் வச்சு நல்லா இப்படி கசக்கிட்டு போடும். நல்ல வாசனையாக சூப்பராக அழகாக இருக்கும் பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுட்ரு. ஏற்கனவே அப்பளத்தில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம இந்த மாவுக்கு மட்டும் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் விஸ்க் வச்சு கலந்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நம்ம தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோசை மாவோட கொஞ்சம் நம்ம ஆப்ப மாவு தோசை மாவு அந்த பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்ப கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ரொம்ப திக்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விழுது பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக போட்டோம்னா அந்த அப்பளத்தை அதில் முக்கி போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சட்டியை காய வச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சு ஆயில் நம்ம அந்த வடையெல்லாம் சுடுற அளவுக்கு தாராளமாக ஊற்றுறோம்ல, அந்த மாதிரி தாராளமாக ஊற்றுருங்க. நீங்கள் இந்த பப்படம் பொரிக்கிறதுக்கு ஒரு வேளை அப்பளமோ பப்படமோ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவீங்கள்ல, கம்மியாக அந்த மாதிரி ஊற்றாமல் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா அழகாக நின்று வேகும். கொஞ்சம் பெரிய கடாயவே எடுத்துங்க, அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சு இதில் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அப்பளம் இருக்குல்ல, அதை இதில் போடுறோம் பாருங்கள். நம்ம அந்த பஜ்ஜி இதெல்லாம் போடுறோம்ல, அது மாதிரி இப்படி போட்டு இப்படி திருப்பி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாவு பிடிக்கிற அளவு பார்த்தீங்களா, பொங்கி வருது பார்த்தீங்களா. ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருலான்னு. நல்ல ஒரு டீக்கு சாப்பிடும்போது கர மொறுன்னு நல்லா அழகாக தட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க அப்பளத்தை வச்சுட்டு பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்களோ, நம்ம வீட்டில் யாருக்குனாலும் சரி தான், ஒரு ஸ்நாக்ஸ் தேவைப்படுமோன்னு சொல்லும்போது வீட்டில் அப்பளம் இருக்கா, இந்த பாருங்கள் எடுத்து செஞ்சிடலாம்னு சொல்லி செஞ்சிடலாம். இதை நிறுத்தி நம்ம இந்த பூரிக்கு நிறுத்தி பண்ணுறோம்ல, அது மாதிரி இப்படி தட்டி தட்டி விடுவோம். இதே மாதிரி நீங்களும் அப்பள வடை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மேலும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி புதுசு புதுசாக போட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? பாய்.